are going to discuss about the last class of the continuation of physiology, unit 6, part 2 material. Adala physiology topic. Adala nama excretion பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா? அந்த excretion உடைய continuation தான் நம்ம பார்க்க போறோம். excretionல பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும் what is meant by excretion. அந்த excretion ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே டீடைலாவே நம்ம பார்த்தோம். அதுல பேசிக்கான விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். பேசிக்கான ஒரு எக்ஸ்கிரீஷன் என்ன அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுல கடைசி நம்ம முடிச்சது வந்து மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் பார்த்தோம். மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் பார்த்தோம். சரியா? ரைட். எனிவே ஓகே. ஸோ யூரின் ஃபார்மேஷன், அதாவது யூரியா மெக்கானிசம் யூரின் ஃபார்மேஷன் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு பிஃபோர் தட் யூரியா ஃபார்மேஷன், தட் இஸ் ஆர்னித்தின் சைக்கிள், Krebs-Hanslet cycle. Already I said that urea is formed in the liver cells. Because of the liver cells, here only that amino acid metabolism will be takes place. At the time of the amino acid metabolism, that excreted product ammonia will be released. Deamination of amino acid, that time ammonia will be released. So you know very well the ammonia is a very toxic. So we want to remove or excrete this toxic material. We can't that. அந்த மாதிரி பண்றது ரொம்ப difficult, but suddenly these highly toxic materials are converted into the less toxic material like urea. That process we are called as a ornithine cycle. So for example here that ammonia will be combined with the ornithine to form the citrulline. Again the citrulline combined with the ammonia to form the arginine. So this arginine, page number 54 sir, unit 6 part 2, page number 54. So citrulline again will combine with that ammonia. Here that citrulline are converted arginine. Here that arginine, with the help of arginase enzyme, it will be split into that. It convert to that ornithine. That time only the urea will be formed. So அப்ப arginine split பண்றதா arginase enzyme. So that time urea will be formed. That okay. So this urea அப்ப urea less toxic substance தான் compared to the ammonia. அப்ப உங்களுக்கு தெரியும் that everything will be mixed with that blood. அப்ப through blood வழியா தான் இந்த யூரியாவை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து யூரின் ஃபார்மேஷன் மூலம் அந்த யூரியாவை எலிமினேட் பண்ணணும். நாட் ஒன்லி யூரியா, அன்வான்டட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எவ்ரிதிங் we want to eliminate. சரியா? ரைட். சோ அதுல ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் நம்ம சிலபஸ்ல வந்து மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். சொல்லுங்க. இப்போ யூரியா விட யூரிக் ஆசிட் வந்து லெஸ் டாக்ஸியா சார்? யா எஸ். ஃபர்ஸ்ட் அமோனியா, அதுக்கு அடுத்து யூரியா, அதுக்கு அடுத்து யூரிக் ஆசிட். இந்த இடத்துல யூரிக் ஆசிட் பத்தி நான் ஏன் பேசலன்னா அது நம்மளுக்கு கிடையாது. நம்ம மேமல், அது வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ல தான் யூரிக் ஆசிட் வந்து எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்டா இருக்கும். அதான் அதை பத்தி நான் பேசல. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். யூரின் ஃபார்மேஷன் இது நம்ம சிலபஸ்ல உள்ளது. மொத்தம் 3 மெக்கானிசம் நடக்கும் சார். ஒன்னு வந்து கிளாமரல் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், அடுத்து டியூபுலர் செக்ரேஷன். சரியா? ரைட். இதுல நீங்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 54 and 56 ஒரு டயக்ராம் இருக்கு, அது நீங்க பாருங்க. ஒரு முக்கியமான அந்த முக்கியமான டயக்ராம் தான். 54ல வந்து கீழே வந்து ஒரு பர்மன் கேப்சூல் மட்டும் ரொம்ப டீடைலா கொடுத்துருக்காங்க. 54ல ஒரு பர்மன் கேப்சூல் மட்டும் அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். ஸோ எனிவே இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதையும் கிளியரா நான் உங்களுக்கு A to Z உங்களுக்கு நான் சொல்றேன் நான். சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மொத்தம் 3 மெக்கானிசம் சொல்லிட்டு பேசிக்கா நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நான் ரொம்ப டீடைலா சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்ப லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி த நெஃப்ரான் 2 part. One we can say that in the part என்னது Bowman capsule. Second part tubular part. Second partல தான் first proximal converter tubule and Henle loop and distal converter tubule and collecting tube. இந்த மாதிரி 4 part முக்கியமான பார்ட் இருக்கு. சரியா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராசஸ் என்னன்னா யூரின் ஃபார்மேஷன்ல அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், கிளாமுரல் ஃபில்ட்ரேஷன். அப்ப வடிகட்டுதல். அப்போ இப்ப நீங்க தெரியும், இது கொஞ்சம் இது யோசிச்சு பாருங்க. இதான் வந்து பவுமன் கேப்சூல், இந்த சின்ன பிக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அப்ப இந்த இதுல வந்து என்ன ஒரு artery will be enter into that and artery will be emerge out that.
சோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், உள்ள என்ட்ராறது பேரு அஃபரண்ட் ஆர்டரி, வெளியே போறது வந்து எஃபரண்ட் ஆர்டரி. இது கூட ஒரு டிஆர்ல கொஸ்டின் வந்திருக்கு சார், வேற எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. பவுமன் கேப்சூலுக்குள்ள என்ட்ரார ஆர்டரி பேர் என்ன, எமர்ஜ் அவுட் ஆர்டரி பேரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அது அஃபரண்ட் ஆர்டரி எஃபரண்ட் ஆர்டரி ஞாபகம் வரும். ஆனா எது அஃபரண்ட் எது எஃபரண்ட் தான் ஞாபகம் வராது. அப்ப ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ வரும், அதுக்கு அடுத்த பி வரும்னு சொல்லிடாதீங்க, இ வரும். அப்ப அஃபரண்ட் உள்ள என்ட்ராது, எஃபரண்ட் வெளியே போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரி, சோ அப்ப that afferent will be enter. நான் லைட்டா இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸே நடந்துட்டேன். afferent artery enter and lot of branches is there, highly branched, that is we are called as a glomerulus. சரியா, இதுக்கு பேர் தான் glomerulus அப்படின்னு சொல்றோம். இது பவுமன் கேப்சூல், the glomerulus that together we are called as a Malpighian capsule அப்படின்னு சொல்றோம். சரியா, ஒரு பிக்சர்ல இந்த Malpighian capsuleக்குள்ள இப்படி இந்த பிக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எக்ஸாக்ட்டா படம் இன்னும் தெளிவா பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 54ல கீழே ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, அந்த டயக்ராத்தை மட்டும் பாருங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். சரியா, இதுல ப்ராக்சிமல் டியூபியூல், டிஸ்டல் டியூபியூல், இதுல எல்லா விஷயம் இருக்கும். சரி, இப்ப கிளாமரல் ஃபில்ட்ரேஷனை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப கிட்னி வில் பி ரிசீவ்டு த பிளட் 1200 ml per minute. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், நம்ம பாடி Sir, voice not audible. Sir, voice. எக்ஸ்கியூஸ் மீ சார், வரேன்னு சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுங்க. எஸ், என்னாச்சு தெரியல, இன்னைக்கு கட் ஆயிருச்சு. ஓகே ஓகே, திரும்ப உள்ள வந்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட். ஏன் அடிக்கடி கட் ஆகுன்னு தெரியல இன்னைக்கு. யா, இப்ப நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். எனிஒன்? ஓகே ஓகே, ரைட். சோ கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கும்போது தான் கட் ஆயிருக்கும். Kidney will be received the 1200 ml per minute. Almost 20 to 25% of cardiac output receive the kidney. சரி, இப்ப கிட்னி ரிசீவ் பண்ணிடுச்சு, பிளட் ரிசீவ் பண்ணிடுச்சு. அடுத்தது அந்த பிளட்ல உள்ள நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணணும். நம்ம வீட்டுல ஆரோ வச்சிருப்போம், அதுவும் ஃபில்டர் நடக்கும். சரியா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலம். அப்ப அந்த நம்ம வீட்டுல உள்ள டேங்க் வந்து ஹைட் ஆக ஆக அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்ப ப்ரெஷர் நல்லா இருந்தா நல்ல ஃபில்ட்ரேஷன் இருக்கும்னு அவனே சொல்லுவான், அந்த ஆரோக்காரனே. சோ அப்ப நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த உள்ள இப்ப என்ட்ரன் ஆர்டரி, அஃபரண்ட் ஆர்டரி என்டர், அப்ப ஒரு பெரிய டியூப் என்டர் ஆகி நிறைய மைனூட் சின்ன டியூபா ஃபார்ம் ஆகுது. அந்த சின்ன டியூப், அப்ப இதுல வரக்கூடிய ஒரு பிளட் இந்த சின்ன டியூப் போகும்போது ப்ரெஷர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். அதான் கிளாமரல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். நார்மலா கிளாமரல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து 70 mmHg இருக்குமா சார்? எவ்வளவு இருக்கும்னா 70 mmHg, மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்குமா. சோ பிளட் வெசல்ஸ் ஆஃப் தட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரிமைனிங் இதுல வந்து ஒரு 50 இருக்குமா சார்? அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 20 mmHg மத்த பிளட் வெசல்ஸ் விட இங்க இந்த கிளாமரல் ஃபில்ட்ரேட் சொல்றோம், அதாவது கேப்லரிஸ்ன்னு சொல்ல பாத்தீங்களா, இல்ல இன்சைட் த பவுமன் கேப்சூல், இல்ல மால்பிஜியன் கேப்சூல், எப்படி வேணா வச்சுக்கோங்க. இந்த 20 mmHg வந்து அதிகமா இருக்குமா சார்? இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும் சார். சில புக்ல வந்து 75 அப்படின்னு போட்டிருப்பாங்க, அப்ப இங்க 25 போட்டிருப்பாங்க. அது பெருசா புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். 20 mmHg 25 மட்டும் பாத்துக்கோங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்கன்னா நெட் ஃபில்டரிங் ஃபோர்ஸ். எது 20 or 25 mmHg. அந்த அளவுக்கு இங்க உள்ள பிரஷர் இருக்கும்போது, இந்த பவுமன் கேப்சூல் பிரஷர் இருக்கும்போது
என்ன நடக்கும்னா தட் இஸ் அ கிளாமரால் இங்க ஃபில்ட்ரேஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். த கிளாமரால் அப்ப ஃபில்ட்ரேஷன் நடந்து இங்க இருந்து ஃப்ளூயிட் ஃபுல்லா என்ன செய்யும், அந்த சொல்யூஷன் ஃபில்டர் பண்ணி ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபுக்கு வரும். இந்த சொல்யூஷனை தான் அல்ட்ரா ஃபில்ட்ரேட் இல்லைன்னா கேப்சுலார் ஃபில்ட்ரேட் இல்லைன்னா கிளாமரால் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு சார் ஃபில்டர் பண்ணோம்? ஒரு நிமிஷத்துக்கு 120 ml ஃபில்டர் பண்ணுமா சார் கிளாமரால் ஃபில்ட்ரேஷன்? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 120 ml. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன செய்யும்னா ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் வந்து கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துல நடக்கும். அப்ப கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் இந்த அளவுக்கு நடக்கும்போது இங்க என்னென்ன சார் நடக்கும் அப்படின்னா 120 ml per minute சொல்றோம். அப்ப பெர் டே கணக்கு வச்சுக்கிட்டா யோசிச்சு பாருங்க, பெர் டே கணக்குல வந்து இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல்மோஸ்ட் 170 to 180 லிட்டர் பெர் டே. ஒரு நாளைக்கு 170 to 180 லிட்டர் வந்து ஃபில்டர் பண்ணுமா கிட்னி. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு அங்க ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அப்ப நடந்ததுதான் சரி சார். இங்க இருந்து ஃபில்ட்ரேஷன் நடந்து எங்க ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபுக்கு வருது பாத்தீங்களா? இதுதான் கிளாமரால் ஃபில்ட்ரேட்னு சொல்றோம். இது ஃபில்டர் பண்றதுக்கு எப்படி சார்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த பிக்சர்ல இதுல நீங்க இல்லைன்னா பேஜ் நம்பர் 54 அந்த பிக்சர்ல பாருங்க. The basement membranes are present. இதுக்கு உள்ள சின்ன 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 மெம்பரைன் இருக்கும். இது மெம்பரைன் பேர் பேஸ்மெண்ட் மெம்பரைன். அதுக்கு கீழே போடோசைட் செல்ஸ் இருக்கும். போடோசைட் செல்ஸ் இதெல்லாம் என்னன்னா சீவ் மாதிரி சார். சீவ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், சல்லடை மாதிரி. அதுல இருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி கீழே வரும். ஸோ போடோசைட் செல்ஸ் ஆஃப் தட் Bowman capsule, each glomerulus is formed by 50 capillaries. The glomerular filtrate contain. அப்புறம் இது ஃபுல்லா இந்த ஃபில்டர் பண்ணி இங்க சொல்யூஷன் வருது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் கிளாமரால் ஃபில்ட்ரேட். இந்த ஃபில்ட்ரேட்ல என்ன இருக்கான்னு கேட்டா நோ புரோட்டீன். ஒரு யூஜில கேட்ட கொஸ்டின் சார். இந்த புரோட்டீன் மட்டும் இருக்கானா சார் இந்த ஃபில்ட்ரேட்ல, மற்றபடி அன்வான்ட் திங்ஸ். சரி சார், அப்ப இந்த ஃபில்ட்ரேட் வருது பாத்தீங்களா? இந்த ஃபில்ட்ரேட்ல ஒன்லி நைட்ரஜனஸ் வேஸ்ட் மட்டும் தான் இருக்குமா? அப்படி கிடையாது. Nitrogenous waste as well as that some useful substance also is present that. Okay, so the first process glomerular filtration. ரெண்டாவது process என்னன்னா tubular reabsorption. இது என்ன சார்? நான் சொன்னேன் some unwanted things as well as useful substance also it will be present in the glomerular filtrate. இப்போ நீங்க பேஜ் நம்பர் 56 பாருங்க. அதுல அந்த பேஜ் நம்பர் 56ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, அதை பாருங்களேன். Bowman capsule கீழே அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்குல்ல, அதான் ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபு. இந்த ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபுல வெரி வெல் ஸ்பெஷல் டைப். இப்போ இதுதான் ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபுல்னா the having a lot of brush border. இந்த மாதிரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் epithelial cells are present. Lot of microvilli to increase the reabsorption. So here glucose, sodium, calcium, potassium, bicarbonate. This is a high threshold substance. இப்ப நான் சொன்னது எல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அது எல்லாமே யூரின் வழியா வெளியே போயிடக்கூடாது. ஸோ வி மஸ்ட் டு அப்சார்ப் தட். எது மூலம்? பிசிடி மூலம், ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூப் மூலம். அந்த படத்திலேயே பாருங்க, அந்த ஆரோ மார்க் இப்படி போட்டிருப்பாங்க, ஃபுல்லா இப்படி ஆரோ மார்க்கா போட்டிருப்பாங்க பாருங்க. அது அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ த ரீஅப்சார்ப்ஷன், த குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட், இது ரீஅப்சார்ப்ஷன் த்ரூ டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அது ஆஸ்மாசிஸ் மூலம். யூரியா ஆல்சோ ரீஅப்சார்ப்ஷன். யூரியா 100% வெளியே அனுப்பாது, கொஞ்சம் டிஃப்யூஷன் மூலம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அப்ப இங்க இருந்து நேரா அடுத்தது ப்ராக்சிமலுக்கு அடுத்து யூ ஷேப் டியூப் இருக்கா, இதுக்கு பேர் தான் ஹென்லி லூப். இங்க வரும். ஹென்லி லூப்ல இருந்து அடுத்த டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபுக்கு வரும். டிஸ்டல் இருந்து கலெக்டிங் டியூபுக்கு போகும். அப்ப இங்க மேக்சிமம் என்ன சொல்றாங்கன்னா அந்தந்த எந்தெந்த ஏரியால எப்படி எங்க போகும்போது என்னென்ன செய்யணுமோ அது எல்லா விஷயங்களும் செய்யணும். ஸோ இதுல இன்னொரு பிக்சர் இருக்கு பாருங்க. எஸ். ஸோ இதுல இந்த பிக்சரை பாருங்க. இதுல உள்ள விஷயங்கள் ஒரே ஒரு நிமிஷம். எஸ். இப்ப இது ப்ராக்சிமல் கன்வெர்ட். இப்ப எங்க வந்துருச்சு? இது ஒரு நெக் முடிஞ்சு, இது ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபுல் சொல்லிட்டாச்சு. இங்க தேவையில்லாத என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே அகைன் ரீஅப்சார்ப்ஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். அடுத்து நேரா இப்ப இங்க கிளாமரால் ஃபில்ட்ரேட், நல்லா கவனிங்க. இங்க வர்ற கிளாமரால் ஃபில்ட்ரேட் மைக்ரேட் ஆகி எங்க வரும்? ஹென்லி லூப்புக்கு வரும். அப்ப ஹென்லி லூப்ல 2 பார்ட் இருக்கு சார். ஹென்லி லூப்ல 2 பார்ட், அசெண்டிங் லிம்ப் அண்ட் டிசெண்டிங் லிம்ப். தமிழ்ல சொன்னா இறங்கு குழல், ஏறு குழல் சொல்றது. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு டிசெண்டிங் லிம்ப். டிசெண்டிங்னா இறங்கு குழல். இது மேல போகுது பாத்தீங்களா, இதுக்கு பேரு
திக் அசெண்டிங் லிம்ப், மேல ஏறுறது. அப்ப இங்க இந்த இடத்துல வரும்போது இந்த கிளாமரல் ஃபில்ட்ரேட் வந்து என்ன கண்டிஷனா இருக்கும்னு கேட்டா ஹைப்பர்டானிக்கா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்பர்டானிக்கா இருக்கும். இந்த ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபுல்ல என்ன கண்டிஷனா இருக்கும்னு கேட்டா ஐசோடானிக்கா இருக்கும். சரியா? அதாவது கென்லி லூப்ல டிசெண்டிங்ல ஹைப்பர்டானிக்கா இருக்கும். சரி, அதே இது அசெண்டிங்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்னா ஹைப்போடானிக்கா இருக்கும். ஏன் சார் இங்க ஹைப்போடானிக் இங்க ஹைப்பர்டானிக்னா the sodium ion will be transported through that ascending limb to descending limb. சரியா? இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் நடக்கும்போது இங்க ஹைப்போடானிக்கா இருக்கும், இங்க ஹைப்பர்டானிக்கா. அகைன் தட் இது கலெக்டிங் டியூபுக்கு போகும், கலெக்டிங் டியூப்லயும் அகைன் ஐசோடானிக்கா மாறிடும். சோ அப்ப இங்க என்னென்ன நமக்கு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அது எல்லாம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும் சார். இதுல மெயினா வந்து தட் இஸ் ஹார்மோன் வந்து ஏடிஹெச் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இந்த இருக்குங்களா? என்ன சார்னு கேட்டா இதை வந்து நான் சொல்லிட்டேன் 170 லிட்டர், நல்லா கவனிங்க, 170 லிட்டர் வந்து கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஆனா யூரினா எவ்வளவுதான் நம்ம ஒரு நாளைக்கு வெளியே விடுவோம்? 1.5 லிட்டர் தான் வெளியே விடுவோம். அப்ப ரிமைனிங்ல என்ன ஆச்சு? தட் எவ்ரிதிங் வில் பி ரீஅப்சார்ப்ஷன், வாட்டர் எவ்ரிதிங் வில் பி ரீஅப்சார்ப்ஷன். அதுக்கு முக்கியமான ஒரு என்சைம் என்னன்னா ஏடிஹெச். அப்ப ப்ராக்சிமல் கென்லி லூப் டிஸ்டல் வருது, கலெக்டிங் டியூப் வரும்போது ஹைலி கான்சென்ட்ரேட்டட் யூரினாவே மாறிடும். அப்ப அது என்ன கண்டிஷன் ஆயிருது? ஹைப்பர்டானிக்கா மாறிடுது. தட் இஸ் கால்ட் ஹைப்பர்டானிக் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கா, இதே மாதிரி இது இங்க ஒரு நெஃப்ரான் கனெக்ட் ஆகும், இங்க ஒரு நெஃப்ரான், இங்க ஒரு இப்படியே நிறைய நெஃப்ரான் கனெக்ட் ஆகி இதான் கலெக்டிங் டியூப். இது வந்து டக்ட் ஆஃப் பெலினி அப்படின்னு சொல்லுவோம். சோ இது நேரம் எங்க போகும்? அந்த பர்டிகுலர் அந்த பிரமிட்ல கனெக்டும் கேலிஸ்ல இருந்து அடுத்த நேரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து போகக்கூடியது. சரியா? ரைட். இது ரெண்டாவது ப்ராசஸ். மூணாவது ப்ராசஸ் இன்னொன்று இருக்கு. இந்த கலெக்டிங் டியூப்ல டியூபுலார் செக்ரீஷன் சொல்றோம் பாத்தீங்களா? அது என்ன சார் டியூபுலார் செக்ரீஷன்? The creatine, hipporic acid, potassium, hydrogen, ammonia, some foreign substance like pigment and drugs. These by that active transport the diffused by the nephrons. Sometimes the removal of hydrogen and ammonia from the blood with help to maintain the pH. ஏன்னா நம்ம பிளட்ல pH மெயின்டைன் பண்றது இந்த கிட்னியோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். pH உடைய பிளட்டோட pH உங்களுக்கு தெரியும் 7.4. டிஆர்ல கேட்ட கொஸ்டின். அப்ப கிட்னி இல்லைன்னா 7.4 இருக்காது. இது கொஞ்சம் கூடுனாலே குறைஞ்சாலும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. பேஜ் நம்பர் 56ல அந்த டயக்ராம் எங்கெங்க என்னென்ன அப்சார்ப்ஷன் நடக்கணும் கிளியரா கொடுத்துருக்கோம். சரியா? சோ இந்த மாதிரி தான் டியூபுலார் செக்ரீஷன்ஸ் அடுத்த ப்ராசஸ். இதுல 1-2 எஸ்கேப் ஆனது இங்கேயும் ஃபில்ட்ரேஷன் நடந்து அது ஃபுல்லாவே பியூர் அன்வான்டட் திங்ஸ் மட்டும், தட் இஸ் கால்ட் யூரின் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் வெளியே போகும். அது வந்து நேரம் இங்க இருந்து டக்டா பெலின்ல இருந்து பிரமிடு போகும், கேலிஸ் மைனர் கேலிஸ், மேஜர் கேலிஸ் அண்ட் பெல்விஸ்ல இருந்து யூரிட்டர்ல இருந்து யூரினரி பிளாடர், த்ரூ யூரித்ரா யூரின் வில் பி சென்ட் அவுட். இதுதான் யூரின் ஃபார்மேஷன். ஸோ இதுல மெரைன் ஃபிஷஸ் அண்ட் சம் டெசர்ட் ஆம்பிபியன்ஸ் அங்கெல்லாம் என்னன்னா லேக் ஆஃப் கிளாமர்லை அண்ட் பௌமன் கேப்சூல். கிளாமர்லை பௌமன் கேப்சூல் கிடையாது அங்க. அப்ப எப்படி சார்னா அங்க டியூபுலார் செக்ரீஷன் தான் ஒன்லி மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தான் நீங்க பௌமன் கேப்சூல், ப்ராக்சிமல், டிஸ்டல், கென்லி அதெல்லாம் இருக்கு. அங்க அது எதுவுமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மெரைன் ஃபிஷஸ்லயும் டெசர்ட் ஆம்பிபியன்லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எப்படி சார் இவ்வளவு ஒரு 170 லிட்டரை வந்து 1.5 லிட்டர் ஒரு ஹைலி கான்சென்ட்ரேட்டட் யூரினா மாத்துது, பிளட்டை விட ஹைலி கான்சென்ட்ரேட்டா மாத்துது? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா the counter current mechanism of urine concentration. counter current mechanism இது ஸ்பெசிபிக்கா யூஜி சிலபஸ்ல சொல்லியிருப்பாங்க சார். நம்ம இதுல அவ்வளவா பெருசா சொல்லல. நானும் ஒவ்வொரு வருஷம் பிஜில இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன், ஆனா வரமாட்டேங்குது. ஆனா யூஜில வருது. யூஜில ஸ்பெசிபிக்கா இந்த சிலபஸ் உண்டு, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ஆஃப் யூரின் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சரியா? இது இருந்தாலும் இங்கே நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். நத்திங், இட்ஸ் ஆக்சுவலா ஹையர் வெர்டிபிரேட்ஸ் பொறுத்தளவு இந்த பேர்ட்ஸ், மேமல்ஸ் இன்க்ளூடிங் மேன், it excretes the hypertonic urine. அப்படின்னது urines are more concentrated than blood. blood காட்டிலும் highly concentrated இருக்கும். அதுக்கு காரணம் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் தான். சரியா? ரைட். இதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். ரெகுலேஷன் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் வந்து இப்ப நம்ம இந்த யூரின் ஃபார்மேஷன் இப்போ ஒரு கதை மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா? 3 மெக்கானிசம் சொன்னல, இது எல்லாமே நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். எண்டோக்ரைன் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒரு எண்டோக்ரைன்
ஹார்மோன் வந்து என்ன சொன்ன, ஏடிஹெச். It regulate that amount of water excrete in through urine. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு தைராக்சின். இது வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர்ல ரெடியூஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். அது ஆல்டோஸ்டிரான் ஒன்று இருக்குது. சோடியம் பொட்டாசியம் ரீடைன் தட் பிளட்ல ரீடைன் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமானது. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஹார்மோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதுல டிசீஸும் இருக்கு சார். இதுக்கு ரிலேட்டடா உள்ள சில டிசீஸ். சரியா? இதுல பிரைட் டிசீஸ் இல்ல நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கிட்னி காஸ்ட் பை த ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியா மூலம். ஸோ அப்போ வெளியே வரக்கூடிய அந்த யூரின் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து வெளியே வரக்கூடிய யூரின் ஆல்மோஸ்ட் 1.5 லிட்டர் வெளியே வருதுல்ல. யூரினுடைய ஆல்மோஸ்ட் பிஹெச் வந்து 5 to 7 இருக்கும், 5 to 8 நினைக்கிறேன். யா 5 to 8 இருக்குமா சார் பிஹெச். கலர் உங்களுக்கு தெரியும், பேல் எல்லோவா இருக்கும். அதுக்கு எல்லோவா இருக்கிறதுக்கு யூரினாவே எல்லோவா தான் இருக்கும். எல்லோவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா யூரோக்ரோம். வேற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் யூரோக்ரோம். சரியா? அது கலர். சுமல் வந்து ஒரு மாதிரி யூரினுக்குன்னு ஒரு சுமல் இருக்கும், டியூ டு த யூரினாய்டு. அது தெரிஞ்சுக்கோங்க. இது பிரேக் டவுன் ஆஃப் த யூரோக்ரோம், தட் பிக்மெண்ட் ஆஃப் த யூரின். அதே மாதிரி ஃபீசஸ், அதாவது ஃபீசஸ் சொல்றோம்ல, மலம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷா இருக்கும். அதுல ஒரு முக்கியமான பிக்மெண்ட் இருக்கு. அந்த பிக்மெண்ட் நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, ஸ்டெர்கோபிளின். ஸ்டெர்கோபிளின் அப்படின்னு சொல்லி இது டிஆர்பி பிஜில கேட்ட கொஸ்டின் சார். நான் ஏற்கனவே டைஜஸ்ட் நடத்தும் போதே இதை நான் சொல்லியிருக்கேன். ஸ்டெர்கோபிளின். சரியா? நம்ம யூரின் பொறுத்தளவு மேக்சிமம் அதுல வாட்டர் 90% வாட்டர், 20% யூரியா, 0.6% சோடியம், பொட்டாசியம், கொஞ்சம் அந்த யூரிக் ஆசிட் அதெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ அது இதோட சேர்ந்து சார் அதர் கான்ஸ்டிட்யூன்ட்ஸ், இந்த கிரியேட்டின், குப்போரிக் ஆசிட், கீட்டோன், அமோனியா, கொஞ்சம் லைட்டா குளுக்கோஸ், அந்த ஆக்சல் கொஞ்சம் சில இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு யூரின்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். த ப்ராசஸ் ஆஃப் பாஸ் அவுட் தட் யூரின் வி ஆர் கால்ட் அஸ் மிக்டுரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுமாதிரி இதுல நிறைய டிசீஸ் யூரியா ரிலேட்டட், யூரின் ரிலேட்டட் நிறைய டிசீஸ் இதுல இருக்குது. இதுல வந்து மெயினா யூரிமியானா டு இன்க்ரீஸ் த பிளட்ல யூரியா கண்டென்ட் கூடிடுச்சுன்னா அது பேர் யூரிமியா. ஒலிகோயூரியா, லெஸ் யூரின் பாஸ்டு. ஒரு தடவை யூஜியா பீச்சா எனக்கு ஞாபகம் இல்ல, ரொம்ப முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவ்வளவா யூரின் வந்து வெளியே வராது, அதை ஒலிகோயூரியான்னு சொல்லி. அனூரியானா டோட்டலா ஃபெயிலியர் ஆஃப் கிட்னி டு ஃபார்ம் த யூரின். இது தெரிஞ்சுக்கோங்க. அந்த கிறிஸ்டிசின் இன்ஃபர்மேஷன் ஆஃப் யூரினரி பிளாடர். கவுட்னு ஒன்று இருக்கு சார். இது எக்ஸஸ் யூரிக் ஆசிட் டெபாசிட் இன்டு தட் ஜாயினிங் ஆஃப் த கிரஸ்ட். மோஸ்ட்லி இந்த ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமானது இருக்கு. சரியா? ஆர்த்ரட்டிக்ஸ், பெயின்ஃபுல் ஆர்த்ரட்டிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன், அது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிட்னி ஸ்டோன்னா வந்து கிட்னில எங்க வேணாலும் கிட்னி, இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப இது வந்து கிட்னி இந்த பிளாக் கலர்ல ஷேர் பண்றல, எங்கனாலும் ஈவன் தட் யூரிட்டர்லயும் ஃபார்ம் ஆகலாம், யூரினரி பிளாடர்லயும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இட்ஸ் அ மேடப் ஆஃப் கால்சியம் ஆக்சலேட், நாட் கார்பனேட் சார். டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இது. கிட்னி ஸ்டோனோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க சார். கிட்னி ஸ்டோன் கால்சியம் ஆக்சலேட் ஆர் கால்சியம் பாஸ்பேட், நாட் கால்சியம் கார்பனேட். ஏன்னா நம்ம சுண்ணாம்புன்னு சொன்னாலே கால்சியம் கார்பனேட் நினைப்போம், கிடையாது. கால்சியம் ஆக்சலேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட். இந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்னி ஸ்டோனுக்கு டெக்னிக்கல் டேர்ம் கால்குலஸ். இதுக்கு ஸ்டோன் வந்து ரொம்ப சிறுசா இருந்தா டேப்லெட்ல கரைச்சிடுவாங்க, ரொம்ப பெருசா இருந்தா அதை வந்து சின்ன சர்ஜரி மாதிரி. அதுக்கு ஒரு ரீசன்ட் ஒரு மெத்தட் இருக்கு, லித்தோட்ரோப்சி. அது என்ன செய்வாங்கன்னா கரெக்டா ஸ்ட்ரெயின் போட்டு எந்த இடத்துல கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு ஐடென்டி பண்ணுவாங்க. பண்ணிட்டு வித்தவுட் ஆப்ரேஷன்ல வைப்ரேஷன்ல என்ன செஞ்சுருவாங்கன்னா, வெளியே வைப்ரேஷன் ஒன்று தெரியுங்களா, அது அந்த மெத்தட்ல அந்த ஸ்டோனை வந்து கரைச்சி அப்படியே பொடுசா காய்க்கி பொடுசா வெளியே கொண்டு வந்துருவாங்க. இந்த மெத்தட் தான் லித்தோட்ரோப்சி. இதை விட இப்போ அட்வான்ஸ் நிறைய வந்துருச்சு, ஸ்டண்ட் எல்லாம் வைப்பாங்க, நிறைய அட்வான்ஸ் மெத்தட்லாம் வந்துருச்சு. சரியா? ரைட். ஸோ இதை கொஞ்சம் நீங்க இதுக்கு ரிலேட்டடா விஷயங்கள் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ரைட் சார். நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே, ரைட், நோ ப்ராப்ளம். ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன ஹார்மோன் நான் ஜென்ரலா சொன்னேன், ஹார்மோன்ஸ். அதுல முக்கியமா வந்து ஏடிஹெச் ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஏடிஹெச் ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ் தான். ஏடிஹெச் உங்களுக்கு தெரியும், மெயினா வந்து பிட்யூட்டரியில இருந்து வரக்கூடியது. சரியா? அது மாதிரி தைராய்டை பொறுத்தளவு அது ஒண்ணுது. ஐலட்ஸ் எல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகரை மெயின்டைன் பண்ணுறது. அட்ரினலின் வந்து கான்சன்ட்ரேட் சோடியம் அயான்ஸ். சரியா? கிட்னி பொறுத்தளவு இன்னொன்று முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது கிட்னில. The kidney, the function is regulated by another one
important organ, then organ we are called as juncta glandular apertures அப்படின்னு சொல்லுவாங்க. juncta glandular apertures. சரியா? so இது என்ன சார் கேட்டா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தட் a polarity to afferent artery. இது இந்த இடத்துல இந்த உள்ள வருது பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கும். அந்த படத்துல கூட காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இதுல மென்ஷன் பண்ணல. இந்த போட்டு ஜக்டா கிளாம்புலர் அப்பர்ச்சர்ஸ். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய இந்த அப்பர்ச்சர்ஸ் இது வந்து. ஸோ இது ஆக்சுவலா வந்து அஃபரண்ட் ஆர்டரியில அனதர் திக்னிங், ஒரு சின்ன திக்னிங் மாதிரி இருக்குமா சார் அஃபரண்ட் ஆர்டரியில? ஆக்சுவலா அதுக்கு வந்து மேக்குலா டென்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த வால் ஆஃப் த டிஸ்டல் கன்வெர்டேட்டிவ் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ப்ராக்சிமல்ங்கிறது டிஸ்டல்ல. சரியா? ஸோ தீஸ் திக்னஸ் ஆர் இன்வால்வ் இன் தட் ரெகுலேஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் கான்சன்ட்ரேஷன் and osmotic pressure of that ultrafiltration. இது macula densa. இது எங்க இருக்கும்? distal converted tubule. juncta glandular apertures எங்க இருக்கும்? இது mostly kidney functionல தான், அதோட kidney function ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதுல அதோட ரோல் இருக்குது. சரியா? அது afferent arteryல இருக்கக்கூடியது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வேற இதுல முக்கியமான ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு சார். RENIN. சரியா? இந்த ரெனின் வந்து it will be act as a globulin of the plasma. It converted that angiotensin. சரியா? இது என்ன சார் angiotensin? இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ரெனின் it will be act as a arterioles. It cause the vasoconstriction. அது என்ன சார் vasoconstriction? வாசோனா blood vessels, கன்ஸ்ட்ரக்டிங்னா சுருங்க வைக்கிறது, shrinkage. ஏன் blood vessels சுருங்குனாதான் அங்க pressure increase ஆகும். அப்ப அத பிளட் வெசல்ஸ் சுருங்க வைக்கிறது யாரோட ரோல்னா இந்த ரெனினோட ரோல். இதே நம்ம இதே வேர்டு RENNIN அது வந்து என்னது? என்சைம். ஸ்டொமக்ல சொல்லுவோம் தெரியுமா, புரோட்டீன் டைஜஷன் என்சைம். மில்க் புரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணது RENNIN. ஒரு எண்ணு போட்டா அது ஹார்மோன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப pressure which will be raised at the time the filtration will be occurs into that. Okay, right. And aldosterone also to help that sodium water balance. பேர்ட்ஸ் பொறுத்தளவு இதுல வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் த கேபிட்டல் ஆஃப் ப்ரொடியூசிங் த யூரின் ஹைப்பர் ஆஸ்மாட்டிக் யூரினா தான் இருக்கும். பிளட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? லேண்ட் டோலிங் தட் அனிமல்ஸ் இதுல நம்மளுக்கு பொறுத்தளவு ஹைப்பர்டானிக் யூரினா இருக்கும். அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் அதில் பெருசா ஒண்ணு கேட்டா. இதுல நான் கொஞ்சம் ஐ திங்க் பேஜ் நம்பர் 57ல இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். லைட்டா தான் சொன்னேன். இல்லைன்னா உங்களுக்கு அதை பேஜ் நம்பர் 80ல நான் சிலது டைப் அடிச்சிருப்பேன். 80ஆம் பக்கம். சரியா? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் வந்து 80ஆம் பக்கத்துலயும் நான் சொல்லியிருப்பேன். 57லயும் இருக்கு. ஓகேவா? 57ஆம் பக்கத்துலயும் இருக்கு. அதே மாதிரி 80ஆம் பக்கம் 80 பேஜ் நம்பர் 80 நினைக்கிறேன், அதுலயும் பார்த்துக்கோங்க. இது என்ன சார்? இது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதை மொத்தம் பேஜ் நம்பர் 58ல அந்த சில டயக்ராம் கூட அதுல கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. இதுல மேக்சிமம் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு சார், அவ்வளவுதான். கொஸ்டின் இது நான் வரைக்கும் பிஜில வந்தது இல்ல, ஆனா யூஜில கேட்டிருக்காங்க. சரியா? இருந்தாலும் ஒரு 5-6 கொஸ்டின் இருக்குது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. வேற ஒண்ணும் பெருசா இதுல ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஹேர்பின் கவுண்டர் கரண்ட் மல்டிபிளார் தியரி. இதுல மெக்கானிசம் நிறைய இருக்குது. இதுல வந்து ஹேர்பின், ஏன் சார் இது திடீர்னு ஹேர்பின் கவுண்டர் கரண்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அது the counter that the system will be operate in that particularly Henle loop. சரியா? இந்த சிஸ்டம், அதாவது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தை ஆப்ரேட் பண்றது கிட்னில, நெஃப்ரான்ல எந்த பார்ட்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து ஹென்லி லூப். அதுக்காக தான் பேர் என்ன சொல்லியிருக்காங்க? ஹேர்பின். ஹேர்பின் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுமில்ல, ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக தான். நெக்ஸ்ட் இதை ப்ரொபோஸ், இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்றது வந்து விட்ஸ் அண்ட் பேரி, 2 சயின்டிஸ்ட். இதெல்லாம் அந்த பேஜ் நம்பர் 80ல கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் சார், நீங்க பாத்துக்கோங்க. தி சிஸ்டம் வில் பி ஆப்ரேட்டிங் தட் ஹென்லி லூப். இது எதை பத்தி சார் நம்ம இந்த சிஸ்டம் சொல்லுது, இந்த மெக்கானிசம் சொல்லுது, இந்த மல்டிபிளார் தியரி சொல்லுதுன்னா, எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல 58ல ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சோடியம் சார் ஆக்டிவ்லி பம்ப்டு ஃப்ரம் தட், நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் முன்னாடி, sodium is actively pumped into that ascending lymph to descending lymph for industrial fluid. நம்ம ascending lymph to descending lymph இப்படி போகுமா சார்? அப்படிலாம் போகாது.
இந்த லிம்ப் வழியா தான் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டியூப் வழியா தான் போகாது. Sodium will be pumped out that ascending limb to pass to the descending limb by simple diffusion. As a result, that recurring that sodium, it excretes that more concentrated in the urine. The concentrated urine is produced by that. இது மெயினா என்ன ரோல்னா யூரினோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றோம். இதுக்கு தான் கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த மெக்கானிசம் வந்து அவைலபிள் ஒன்லி இன் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். கேட்கலாம் சார் கொஸ்டின். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சயின்டிஸ்ட் பேரு இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அப்ப ரெப்டைல்ஸ் மற்றதெல்லாம் இதெல்லாம் நடக்காது. சரியா? பேர்ட்ஸும் மேமல்ஸும் மட்டும் தான் அந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமே நடக்கும். இன்னும் டீட்டெயிலா வேணா சொல்றேன் பாருங்க. The salient feature of that hairpin counter current multiplar theory. ஒன்னு வந்து ascending limb shall actively transport the sodium into that multiplar theory, more concentrate into that urine, and water will be diffused out from the distal converter tubule. It's a medullary tissue. அதான் அப்பதான் அது என்ன ஆகுதுன்னா ஐசோட்டோனிக்கா மாறுது. So distal converter tubule it increase the concentration. அதான் ஹைப்பர்டானிக்கா மாறுது. So maximum அந்த இது சரியா? I mean progressively it's diluted into the process into that ascending limb urine next at the distal converter tubule to permit that again and again the water. So அது ஐசோட்டோனிக்கா மாறுது. ஒரு அதான் நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமல் எப்படி இருக்குது, டிஸ்டல் ப்ராக்சிமல் எப்படி இருக்கு, டிஸ்டல் எப்படி இருக்குது. ப்ராக்சிமல் டிஸ்டல்ல மோஸ்ட்லி ஐசோட்டோனிக் தான் சார். சரியா? இங்க வந்து ஹைப்பர்டானிக், இது ஹைப்போடானிக். இதுல இருந்து அடுத்தது வந்து என்னது, கலெக்டிங் டியூப்ல அகைன் த ஹைப்பர்டானிக். இது கூட வேற காம்படிட்டிவ் எக்ஸாம் சார். வேற நம்ம இதுல கேட்கல, வேற காம்படிட்டிவ். என்ன கேட்டாங்க தெரியுமா? த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தட் நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன எது கரெக்ட் சீக்வன்ஸ்ல எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஐசோட்டானிக், ஐசோட்டானிக், ஹைப்பர்டானிக், ஹைப்போட்டானிக் 3, ஹைப்போட்டானிக் 4, ஐசோட்டானிக் 5, ஹைப்பர்டானிக். இது கூட வேற ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க. சரியா? அதாவது இந்த எய்ம்ஸ் அந்த மாதிரி முன்னாடி இருந்தபோது, சரியா, ஈவன் சிஎஸ்ஆர் அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம இதுல கேட்டது இல்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக சொன்னாங்க. சரியா? ரைட். ஸோ அப்ப இந்த அப்ப இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகி இங்க ஹைப்பர்டானிக் வரும்போது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரின். இதுக்கு மெயினா வந்து வாட்டர் எல்லாம் திரும்ப 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 ரீஅப்சார்ப்ஷனுக்கு அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏடிஹெச் ஹார்மோன் அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகுது. ஏடிஹெச் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அதுக்காக தான் இந்த பேரே இப்படி வந்திருக்கு. நல்லா வச்சுக்கோங்க, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். டைலூட்ட தண்ணியா போறத அகேன்ஸ்டா இது வேலை செய்யுது பாத்தீங்களா? அதுக்காக தான் இதுக்கு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம என்ன சொல்லுவோம், வாசோப்ரெசின் சொல்லுவோம். அது வாசோனா என்னது, பிளட் வெசல். பிரஷின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சுருங்குதல், அப்படியே சுருங்குறது. அப்ப ப்ரெஷர் வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபில்ட்ரேஷன் நல்லா நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான். அப்ப யூரின் வந்து திரும்ப யூரிட்டர் வருது, கேலிஸ் வருது, பெல்விஸ் வருது, யூரினரி பிளாடர் வந்து த்ரூ யூரித்ராவில யூரின் வந்து சென்ட் ஆகுது. இவ்வளவுதான் மேட்டர். சரியா? அது ஹார்மோன் ரெகுலேஷன் பொறுத்தளவு ஹைப்போதலாமஸ்ல மெயினா ஏடிஹெச் ரொம்ப இன்வால்வ் ஆகுது. சரியா? இந்த ஏடிஹெச் சப்போஸ் இந்த ஏடிஹெச் குறைஞ்ச ஒரு முக்கியமான நோய் இருக்கு சார், தட் இஸ் கால்ட் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா அது இன்சுலின் குறைவினால் வரக்கூடிய நோய். ஏடிஹெச் குறைவினால் வரக்கூடிய நோய் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. சோடியம் பம்பிங் த ரெகுலேட் அனதர் இம்பார்ட்டன்ட். ஆல்டோஸ்டிரான் இதுல இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது டயூரிசிஸ் சார். இட் இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் யூரின். த சப்ஸ்டன்ஸ் வில் பி இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் யூரின் தான் நம்ம டயூரிசிஸ் சொல்றோம். இதுல நிறைய விஷயங்கள். அது யூரின் வந்து அடிக்கடி சில பேர் யூரின் போயிட்டே இருப்பாங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அதான் டயூரிசிஸ் சொல்றது. அதுக்கு என்ன சார் முக்கியமா காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த காஃபி, டீ, மெயினா காஃபி சாப்பிட்றாங்க, இந்த கோலா, கொக்கோ கோலா, தண்ணி அடிக்கிறாங்களா, ஆல்கஹால், இந்த இவங்க சாப்பிட்ற இந்த கொக்கோ கோலா சாப்பிட்றவங்க, ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, அடிக்கடி காஃபி சாப்பிட்றவங்க அடிக்கடி யூரினேட் பண்ணிட்டே இருப்பாங்க சார். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா அதுல காஃபில உள்ள காஃபீன், அந்த கொக்கோ கோலா உள்ள கெமிக்கல், ஆல்கஹால், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அந்த ஏடிஹெச்சை வந்து வேலை செய்ய விடாது சார். இதுதான் பிரச்சனை. இந்த ஏடிஹெச் வேலை செய்ய விடாது. அப்ப வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் வந்து என்ன ஆகாது, வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும்ல, ரீஅப்சார்ப்ஷனே நடக்காது. நடக்கலன்னு என்ன செய்யும், யூரின் டைலூட்டா போயிட்டே இருக்கும். இதுதான் மேட்டர். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். அடுத்த மிக்சுரேஷன் சொன்னேன். the process of the filtration of the urine in the urinary bladder, the process of urination சொல்றது.
இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதா. நம்ம எப்ப யூரின் இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்பதான் யூரின் இருக்க முடியும். வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி நர்வ்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான். கிட்னி ஸ்டோனை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல டயாலிசிஸ் பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பேன் சார். பேஜ் நம்பர் 64ல இருக்கும்னு நினைக்கிறேன். டயாலிசிஸ்ன்னு பாருங்க 64ல. ஸோ அது வந்து the process which are micromolecules separated by the macromolecule, it's selectively diffused through the membrane. Urea is removed from the blood to approaches via dialysis. எப்படி ஒரு கிட்னி பக்காவா யூரியாவை ரிமூவ் பண்ணுதோ அதே மாதிரி ஆர்டிபிஷியலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நம்ம ரிமூவ் பண்றோம். இது பேர் தான் டயாலிசிஸ். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, டேப்லெட்டு இதெல்லாம் ஒரு லிமிட்டா தான் சாப்பிடணும், லிமிட்டா தான் செய்யணும். ஓவரா எடுத்தா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். பர்டிகுலரா அந்த சில ஃபீவருக்கு பேராசிட்டமால் நல்லா கவனிச்சுக்கோங்க. பேராசிட்டமால் அதே மாதிரி இந்த அமாக்சிலின் அதாவது எப்ப பார்த்தாலும் சில பேர் பேராசிட்டமால் லேசா ஒரு மாதிரி இருந்தாலே 2-3 பேராசிட்டமால் போடுவாங்க. அது மாதிரி இந்த அமாக்சிலின் ஒரு டேப்லெட் இருக்கு. இந்த ஃபீவர் பிளஸ் கோல்டு போடலாம், தப்பு கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இப்ப கிளாஸுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் பேசினாரு. அதான் ரொம்ப விஷயங்கள் நாங்க சொல்ல விரும்பல. அவரு கொஞ்சம் ஹெல்த் வைஸா ரொம்ப ஒரு 6 மாசம் அஃபெக்ட் ஆயிட்டேன் சார்னு ஒரு 1/2 hour முன்னாடி கிளாஸ் முன்னாடி பேசினாரு. ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் அவரு. சரியா, அவர் சொன்ன விஷயம் எல்லாம் அவர் ஆல்மோஸ்ட் பேரலைஸ் ஆகிறது போயிட்டாரு. காரணம் ஏன் சார் இப்படி இந்த ஏஜ்ல அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, நானு மினிமம் ஒரு நாளைக்கு 5 பேராசிட்டமாலாவது போடுவேன் சார். அப்புறம் இன்னும் சில 2-3 டேப்லெட் சொன்னாரு. அந்த ஸ்டீராய்டு டேப்லெட் சாப்பிட்டதான் இவங்களோட எஃபெக்ட் சார் சொல்றேன். நான் கிளாஸ்லயே அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம ஸ்டூடெண்டே அதை எனக்கு சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது தான் சாப்பிடணும். எப்பயா சாப்பிடணும் தவறு கிடையாது. சில பேர் அதே தொழிலா ஹெட்டேக்கு வர்ற மாதிரி இருந்தாலே ஒரு பேராசிட்டமால் அது 500 கூட போட மாட்டாங்க. டோலோ 650 போடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. கிட்னி அஃபெக்ட் பண்ணும் சார் இதெல்லாம். சரியா, ஏன்னா நம்ம ஜுவாலஜி படிச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றோம். நம்ம பிள்ளைகளும் நம்ம போற இடத்துக்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சரி ரைட். எனிவே, ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். அது ரொம்ப முக்கியமானது. அப்பதான் படிக்க முடியும், அப்பதான் டிஆர்பி பாஸ் பண்ண முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ டயாலிசிஸ்னா இது ஒரு மெத்தட். கிட்னி அவுட் ஆயிடுச்சுன்னா அது ஆர்டிபிஷியல் கிட்னின்னு சொல்லுவோம். சரியா, டயாலிசிஸ் வந்து செயற்கையில உள்ளது. நெஃப்ரிட்டிஸ் நெஃப்ரான்ல சில ப்ராப்ளம், பிரைட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சார். ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியா மூலம் அது நெஃப்ரிட்டிஸ் நெஃப்ரான்ல சில ப்ராப்ளம் வந்தா அது யூரின்ல வந்து ஹெமட்டோரியான்னு சொல்லுது. பிளட்டோட யூரின் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். இதுல நம்ம டைட்டில் வந்து அந்த வேர்டும் இருக்கும். இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். பேஜ் நம்பர் 60ல இருக்கும். 60ல இருக்கும். 79ஆம் பக்கத்துலயும் இருக்கும் சார். சரியா, ரெகுலேஷன் ஆஃப் சொன்னதே தான் திரும்ப போறோம். ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷனை யார் ரெகுலேட் பண்றா? முக்கியமா ஹார்மோன் அவங்கதான் ரெகுலேட் பண்றாங்க இந்த கிட்னி ஃபங்க்ஷன். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜக்டா கிளாம்லர் அப்பரஸ் இவங்க. சரியா, இதுல மெயினா வந்து இன்வால்வ் ஆகிறது யாருன்னா ஏடிஹெச், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் தி நெஃப்ரான், டிஸ்டல் அண்ட் கலெக்டிங் டியூப்ல. அடுத்து ரெண்டாவது முக்கியமானது வந்து ரெனின் சொன்னேன். ரெனின் RENIN, renin hormone, special tissue. The juncta glandular abscess is located near that afferent artery, afferent arterioles. சரியா, that produce that renin to regulate the kidney function. சரி, அது ஒரு முக்கியம். அடுத்த மூணாவது வந்து அன்ஹைட்ரோபைட்ஸ். இது வந்து லைஃப் வித்தவுட் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நான் சொன்னேன்ல, இந்த மெயினா இந்த 2 ஹார்மோனை வந்து ஆல்கஹால் வந்து அஃபெக்ட் பண்ணும் சார். தண்ணி அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த தண்ணி அடிச்சாலே அந்த ஆல்கஹால் என்ன செஞ்சிடணும், ஆல்கஹால் டிக்ரீஸ் த லெவல் ஆஃப் ஏடிஹெச் லெவல் டிக்ரீஸ் பண்ணிருமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் தெரியுமில, வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்காது. At increase the loss of water in the urine. So alcohol causes the excess urination. ஓவரா அவங்க யூரினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓவரா யூரினேட் பண்ணிட்டே இருந்தா அவங்க பாடி என்ன ஆகும் தெரியுமில, டீஹைட்ரேஷன் ஆயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. So reabsorption of sodium is controlled by the hormone. இன்னொரு முக்கியமான ஹார்மோன் இருக்கு, that is called aldosterone. இதெல்லாம் 7வது யூனிட்ல ரொம்ப டீடைலா பார்ப்போம் சார். 7வது யூனிட். சரியா, aldosterone. ரைட். அதே மாதிரி ரெனின், ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் இருக்குது. ஹோமியோஸ்டாட்டிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 62ல நான் 2 ரெனின் சொன்ன பாத்தீங்களா, இந்த ரெனினும் என்சைமுக்கும் ஹார்மோன் பேஜ் நம்பர் 62ல ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி பொறுத்தளவு சொன்னதே தான். நைட்ரஜனஸ் வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் பண்றது, டு மெயின்டைன் த வாட்டர் பேலன்ஸ் இன் தட் அவர் பாடி, அண்ட் ஆல்சோ டு மெயின்டைன் த pH 7.4 இன் த பிளட். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். To regulate the salt content,
அண்ட் எலிமினேட் தட் அதர் சப்ஸ்டன்ஸ், தேவையில்லாத பிக்மெண்ட், ட்ரக்ஸ், சில பாய்சன் எலிமினேட் பண்றதும் கிட்னி செய்யும். ஹோமியோஸ்டாட்டிசிஸ், பாடி ஃப்ளூயிட வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் ஆஃப் பாடியை வச்சுக்கிறது, பிபியை ரெகுலேட் பண்றது, செக்ரீஷன் ஆஃப் ரெனின், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம், the ascending lymph node, the Henle. Erythrobiotin, the produce that stimulation of formation of RBC, or erythrobiotin or RBC formation அது இன்வால்வ் ஆகுமா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் கிட்னி டிசார்டர், பேஜ் நம்பர் 63ல நிறைய கிட்னி டிசார்டர் கொடுத்துருக்கேன், அதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. கிட்னி ஸ்டோன், ரீனல் ஃபெயிலியர், அந்த யூரிமியா, சரியா, அதெல்லாம் ஒரு பெரிய இது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனும் அதுல கொடுத்துருக்கோம், அதை நீங்க பாத்துக்கோங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி வந்து அதாவது கிரானிக், அந்த டெம்பரவரியா கிட்னி ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணிடலாம் சார், அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. டயாலிசிஸ் மூலம் சரி பண்ணிடலாம். பெர்மனண்டா அந்த நெஃப்ரான் கவுண்ட் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நெஃப்ரான் கவுண்ட் மட்டும் குறைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அது கிட்னி வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. ரைட், பேஜ் நம்பர் 64ல இருந்து அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அதெல்லாம் கீழே இருக்கு. அது நீங்க ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் எக்ஸாக்ட் நம்ம சிலபஸ் இல்லாட்டாலும் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். ஓகே, அதுல பேஜ் நம்பர் 64 இந்த அடிஷனல் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். நான் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்னா மெயினா வந்து நம்ம கிட்னி சொல்றோம், வேற நம்ம பாடியில என்னென்ன எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் இருக்குது அப்படின்னா, நார்மலா இதுல ஸ்கின்னோட ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் தான், சரியா. அது மேல ஒரு நிமிஷம் 65ல அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சொல்ல பார்த்தீங்களா, அந்த கிட்னியவே எடுத்துட்டு கரெக்டா கீழே வைக்க முடியாது. அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது நம்ம சிலபஸ் எக்ஸாக்டா இல்ல, சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க என்ன இருக்கு அப்படின்னு மட்டும். சைடுல இன்னொரு கிட்னி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் செய்வாங்க இதை வந்து, சரியா. ஸ்கின்னு, சொட் கிளாண்டு, இதுவும் தேவையில்லாத வெளியே அனுப்பக்கூடியதான் சொட்டு. செபேசியஸ் கிளாண்டு, இந்த சீபம், ஆயில் கிளாண்ட் சொல்றோம். லங்ஸ் தேவையில்லாத CO2ல வெளியே அனுப்புறது. லிவர் அப்படித்தான், ஆர்னித்தின் சைக்கிள் யூரியா ஃபார்மேஷன்ல ரோல் இருக்கு. லார்ஜ் அண்டர்ஸ்டாண்ட், சலைவா, கில்ஸ், இதெல்லாம் அதர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். பட் கிட்னி இஸ் தி ஃபோர்மோஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், சரியா. தட்ஸ் ஆல் அபௌட். அடுத்தது ரிவ்யூ ஆஃப் த கிளாண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஜ் நம்பர் 67ல இவ்வளவு நேரம் நடத்துனதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. 68லயே அதே மாதிரி 68, 69ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அங்க நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் டு தட். அடுத்தது ஒன்னே தெர்மோ ரெகுலேஷன் இருக்கு. ரெகுலேஷன் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இது வேணா, ஏன்னா இது எப்படி ஒரு 20 நிமிஷம் மேல ஆயிரும், இது வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா பார்ப்போம். ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கு சார், தெர்மோ ரெகுலேஷன். இதுல கிட்னி பொறுத்தளவு நம்ம இதுல மெயினா நம்ம டாபிக்ல உள்ள விஷயங்கள் நான் திரும்பவும் சொல்றேன். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் எலக்ட்ரோல் அது கிடையாது. எக்ஸ்கிரீஷன்ல கிட்னி ஃபார்மேஷன் ஆஃப் யூரின், சரியா. அப்ப கிட்னில டைப்ஸ் ஆஃப் கிட்னி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் 7th யூனிட் வரும்போது இது ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் யூரின், மெக்கானிசம் ஆஃப் யூரின் தான். யூரின் ஃபார்மேஷன்ல கிளாமரல் ஃபில்ட்ரேஷன், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொன்னோம் பாத்தீங்களா, அண்ட் ரீஅப்சார்ப்ஷன், டியூபுலர் செக்ரீஷன், இந்த 3 ப்ராசஸ். எக்ஸ்கிரீஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் ப்ராடக்ட், இது அடுத்த சிலபஸோட டைட்டில். அப்ப என்னென்ன ப்ராடக்ட், யூரியா, அமோனியா, யூரிக் ஆசிட், இதுல கொஸ்டின் கேட்டா இதுல கேட்பாங்க. ரீனல் ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், இதுதான் அந்த என்னென்ன ஹார்மோன்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு 5-6 ஹார்மோன்ஸ் சொன்ன பாருங்க, அந்த என்னென்ன ஹார்மோன்ஸ் அது எப்படி வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பிளட்டோட 7.4 pH மெயின்டைன் பண்ணுது, அதுதான். இது வரைக்கும் தான் இன்னைக்கு சிலபஸ் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு டாபிக் இருக்கு, என்ன டாபிக்னா இந்த யூனிட்ல தெர்மோ ரெகுலேஷன், த டெம்பரேச்சர் அண்ட் ரேட் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. இது கொஞ்சம் ஈகாலஜியை டச் பண்ணும். ஈகாலஜில ஏபாக்டிவ் ஃபேக்டர் டெம்பரேச்சர்னு ஒரு டாபிக் வரும், உங்களுக்கு தெரியும். அதுல இதே தான் பார்ப்போம். இங்கேயும் பிசியாலஜி ஓரியன்டா பார்ப்போம், சரியா. இது ஒரு 20 மினிட்ஸ் மேல ஆகும். இப்ப டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கு ரிலேட்டடா வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டட் விஷயம் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு சொல்றேன் நான், சரியா. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நாளைக்கும் கிளாஸ் உங்களுக்கு இருக்குது, மறந்துட வேண்டாம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து இதோட கண்டினியூஷன் முடிச்சுட்டு 7th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நீங்க 6th யூனிட்ல அந்த ஒரு பார்ட் 3ல வந்து சும்மா இதே தான் எக்ஸ்கிரீஷன் கொஞ்சம் டீட்டெயில் இருக்குது. நாளைக்கு அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு எக்ஸ்கிரீஷன் மட்டும் ரீகால் பண்ணிட்டு இதை முடிச்சுட்டு 7th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் நான் 6th யூனிட் நாளைக்கு முடிச்சிருவேன். கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 20 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான், சரியா. அது முடிச்சுட்டு 7th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
ஸோ நீங்க 7 ஏன்னா அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் வீக் சண்டே நான் சொல்லியிருக்கேன் டெஸ்ட். ஆக்சுவலா இந்த சண்டேவே வச்சிருக்கலாம், நீங்க சரியா படிக்க மாட்டீங்க அந்த இதுக்காக தான். இல்ல வைக்கிறதா வச்சு விட்டுருவோம், நீங்க தான் சொல்லணும் சரியா. இல்லைன்னா அது நம்ம அடுத்த சண்டே கூட வச்சுக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி பார்த்துக்குவோம் சரியா. ரைட். ஸோ கிளாஸ் இதோட போதும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.